எப்படி இருக்குது இடம் சூப்பராக இருக்குதா பாருங்கள். இந்த ஆறு வந்து ஐஃபில் டவர்னு சொல்கிறது தானே. ஐஃபில் டவருக்கு போகிறது அந்த ஆறு தான் இது. இதில் வந்து போட்டில் ஆக்களை ஏற்றிட்டு போவாங்களா, இல்லை டூரிஸ்ட் போட் வந்து போட்டில் ஆக்களை ஏறி பாரிஸ் முழுக்க சுற்றி காட்டுவாங்களா ஆறில். அதுதான் இந்த ஆறு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குதா? நீங்களும் வந்து பாருங்கள். இந்த ஸ்டேஷனுக்கு பற்றி தான் போட போகிறேன். இந்த தொடருந்து நிலையம், இன்டர்நேஷ்னல் தொடருந்து நிலையம் காதலியோன். இந்த லியோன் இந்த ரயில்வே ஸ்டேஷனை பற்றி தான் இந்த காணொளி. பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. பில்டிங்ஸை பாருங்கள், ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் மக்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹாய் போவான். இன்றைக்கு என்னதை பற்றி பார்க்க போகிறோம்டா, எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்டா, இந்தியான் காணொளி என்னென்னு சொன்னால், பாரிஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் தொடருந்து நிலையம் ரயில்வே ஸ்டேஷனை இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்னென்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பாருங்கள் வீடியோ புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பாரிஸில் இருந்து, இந்த தொடருந்து நிலையத்தில் இருந்து சரியா நீங்கள் இத்தாலிக்கு போகலாம், சுவிஸுக்கு போகலாம், அதோட மொனாக்கோ போகலாம், கேனுக்கு போகலாம், நீஸுக்கு போகலாம். கேனுன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிறது, அதாவது இந்த ரெட் கார்பெட்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஹாலிவுட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடம் கேன். அதோட நீஸ், மொனாக்கோ, இத்தாலி, சுவிஸ், மற்ற வேறு மார்சை, இப்படி வேறு இடங்களுக்கு வந்து இந்த தொடருந்து நிலையத்துலேருந்து, இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகலாம். சரியோ? அப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த இடத்துல போகலாம், எந்த ட்ரெயினில் போகலாம் என்றதை குறித்து காட்டுறேன். பாருங்கள், வீடியோ வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். பாரிஸில் இதுவும் நீங்கள் பாரிஸுக்கு யாரும் அக்கௌண்ட்ஸில் வாரீங்களா இருந்தால், அதாவது விடுமுறையில் வாரீங்களா இருந்தால், இந்த ஸ்டேஷனுக்கு வந்து இத்தாலிக்கு போகணுமா, சுவிஸுக்கு போகணுமா, இல்லை நான் சொன்ன இடங்களுக்கு போகணுமா, இங்கே வாங்க, மெட்ரோ எடுத்து வாங்க, வடிவாக உங்களோட பிரயாணத்தை மேற்கொள்ளலாம். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த முன்பகுதியை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. பெயிண்டிங்கெல்லாம் செஞ்சு செம்மையாக அழகாக வச்சுக்காங்க. சரியோ? தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மக்களே. இது உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும், பாரிஸுக்கு வர்ற உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். ஓகே, சுவாரஸ்யமாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதுதான் அந்த தொடருந்து நிலையம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. பெரிய ஒரு மணிக்கூட்டு கோபுரம், 4 பக்கம் மணிக்கூடு. ஓகே, இந்த பக்கம் எல்லாம் பெரிய பில்டிங்ஸ், அழகான பில்டிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போமா? எவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கே பார்க்க ஆசையாக இருக்குது. கடனாளுக்கு பிறகு இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. பார்க்கவே இடம் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறோம், அவ்வளவு அழகாக இருக்குது. நல்ல வேலைலாம் செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்டேஷனுக்கு பேர் வந்து கார் து லியோன் சொல்லி இந்த தொடருந்து நிலையத்துக்கு பேர். இந்த இடத்துல வந்து டாக்ஸி எல்லாம் இருக்குது. நீங்கள் டாக்ஸி எடுக்கலாம். இப்போ சுவிஸ்லேருந்து, இத்தாலியிலேருந்து வர நீங்கள் ஹோட்டலில் இருக்கணுமெண்டா சொன்னாலும் இங்கே பக்கத்தில் ஹோட்டல் எல்லாம் இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் எடுக்கலாம், ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் வரலாம். உங்களுடைய விடுமுறை நாட்களை நீங்கள் கழிக்கிறதற்கு, பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு, அதோடு வந்து வேறு இடங்களை சுற்றி பார்க்கணுமா, இங்கே வந்து போகணுமா, எந்த தொடருந்து நிலையத்தை நீங்கள் ஒருவேளை நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது இந்த இடத்துல எங்கே வரணும்னு சொல்லி, போகணும், எப்படி போகணும்னு சொல்லி உங்களுக்கு யாருக்கும் தேவையாக இருந்த தகவல் எங்களோட கமெண்டில் போடுங்க. நான் உங்களுக்கு இன்னும் ஒரு காணொலி எடுத்து போடுறேன். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ நான் அந்த மெட்ரோக்குள்ளே போகிறேன், அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உள்ளுக்கு போகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கு இல்லையா? இந்த பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட், சின்ன கேண்டீன் மாதிரி, இந்த பர்கர் விற்கிற கேண்டீன். இந்த பக்கம் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது, அதாவது ஒம்பக்தி சாப்பாடு, அதுகள் வணிசுகள் அதில் சாப்பிட்ற மாதிரி. இது வேறு ஏரியாக்களுக்கு போகிற ஒரு ஸ்டேஷன். ஜனங்கள் வந்து நிறைய குமிஞ்சு பேர் இருக்குது பாருங்கள். படியில் எல்லாம் இருக்குது. படியில் மேலே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள். வேறு ஏரியாக்களுக்கு போகிறதுக்கு இந்த இடம் வந்து இருக்குது. ஜனங்கள்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு பாருங்கள். இது ஒரு ரெஸ்டாரண்ட், உணவகம். சரியா? இது ஒரு உணவகம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. மக்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் தங்களோட இடங்களுக்கு போகிறதுக்கு, மற்ற வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு, சுவிஸ் நாட்டுக்கு, இத்தாலி நாட்டுக்கு, இல்லாட்டி மொனாக்கோ, நீஸ், அங்கங்கே போகிறதுக்கெல்லாம்
சனங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. உங்களுக்கு இத்தாலி ட்ரெயின் நிற்கிது, காட்டுறேன் பாருங்கள். இத்தாலி போகிற ட்ரெயின் நிற்கிது, காட்டுறேன் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டே இருங்க, உங்களுக்கு கரெக்டாக போய் காட்டுறேன். இதில் ட்ரெயின் ஒன்று நிற்கிது பாருங்கள், சிவப்பு கலர் ட்ரெயின் ஒன்று நிற்கிது இல்லையா, அதுதான் வந்து இத்தாலிக்கு போகிற ட்ரெயின் வந்து சிவப்பு கலர் ட்ரெயின் தான் நிற்கிது. இந்த ட்ரெயின் வந்து இத்தாலி நாட்டுக்காரட்ட ட்ரெயின் பார்த்தீங்களா, இத்தாலி நாட்டுக்காரன் ட்ரெயின். இது ஒரு வேறு சிட்டிக்கு போகிற ட்ரெயின் நிற்கிது, இதுதான் இத்தாலிக்கார நாட்டுக்கு ட்ரெயின். இந்த ட்ரெயினில் வந்து இந்த மிஷினில் டிக்கெட் எடுக்கலாம், அதில் டிக்கெட் எடுக்கலாம், இதில் டிக்கெட் எடுக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போகலாம். சனங்க போய் கொண்டிருக்கிறாங்க இத்தாலிக்கு பாருங்கள். இத்தாலிக்கு போகிறதுக்கு இந்த ட்ரெயின் வந்து சரியாக வந்து இந்த டிவியில் விழுது பாருங்கள், டிவியில் விழுது 3:10 இங்கே டைம் 3:10 இத்தாலிக்கு போகிறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கு இந்த ட்ரெயின். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், இன்னும் வர இடங்களை உங்களுக்கு காட்டுறேன். கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள், ஜுவல்ஸ் இருக்குது, சகல விதமான கடையும் இருக்குது பாருங்கள். கண்ணாடி கடை, இங்கே சன்கிளாஸ் வாங்கிட்டு போகணுமா, இங்கே வந்து சன்கிளாஸ் வாங்கலாம் பாருங்கள், எப்படி இருக்கு. சன்கிளாஸ் கடை இருக்குது, ஓகேவா, சன்கிளாஸ் கடை. அதோட இந்த சைடில் டிக்கெட் புக் பண்ணுற பீரோ இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. டிக்கெட் ஆஃபீஸ் வந்து இந்த சைடில் தான் இருக்குது பாருங்கள். டிக்கெட் புக் பண்ணுற ஆஃபீஸ் வந்து இந்த சைடில் இருக்குது. இது வந்து ஒரு சாக்லேட் கடை, சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்குது, சாக்லேட் இருக்குது. டெக்கரேஷனாக பாருங்கள், எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி விட்ருக்காங்க, சூப்பராக இருக்குது இல்லையா, செம்ம அழகாக டெக்கரேட் பண்ணி விட்ருக்காங்க, சூப்பராக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது, நல்ல செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. போலீஸ் போகிறாங்க, இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது மக்களே. அதோட செஃபோரா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், செஃபோரா பியூட்டிஷன் பெண்களுக்கான அந்த மேக்கப் கடை வந்து இங்கே இருக்குது. செஃபோரா கேள்விப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், அதுவும் இங்கே இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, பெரிய கடை இருக்குது. அதோட இன்னும் ஃபினாக்னு சொல்லி டெலிஃபோன்கள், புத்தகங்கள். ட்ரெயினில் போகிற நீங்கள் புத்தகம் வாசித்து கொண்டு போகிற நீங்கள் புத்தக பிரியர்களாக இருந்தால் இங்கே புத்தகம் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, ஃப்ரெஞ்சில் இருக்குது. அதோட டெலிஃபோன் கவர், டெலிஃபோன் சார்ஜர், டெலிஃபோன் எல்லாமே இருக்குது இந்த கடையில், எல்லாம் நீங்கள் வாங்கலாம். சரியா பாருங்கள், இதுவும் ஒரு டெலிஃபோன் கவர் கடை, புத்தக கடை, அது எல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து அந்த மக்கரோன்னு சொல்லி ஒரு இனிப்பு ஒன்று இருக்குது. மற்றும் இதில் சாப்பாடு இனிப்பு கடை, இது இனிப்பு விற்கிற கடை. ஓகே, தொடர்ந்தும் பாருங்கள். உங்களுக்காக அடுத்த பகுதிக்குள்ளே போகிறோம். அதாவது இந்த பகுதியில் வந்து ட்ரெயின் வந்து சரியாக எல்லா இடங்களுக்கும் போகிறோம். ட்ரெயின் இந்த பகுதியில் நிற்கும். நீஸுக்கு போகிறது, மற்றது கேனுக்கு போகிறது, எல்லா இடத்துக்கும் போகிறது வந்து இந்த பக்கத்தில் நிற்கும் இந்த ட்ரெயின். தொடர்ந்து பாருங்கள், காட்டுறேன். மக்களை சனங்கள் வந்து தங்களோட ஏரியாவுக்கு போகிறதுக்காக அவ்வளோ பிஸியாக இருக்குது, எந்த நேரம் பிஸியாகவே இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து ஒரு விமான நிலையம் மாதிரி தானே, விமான நிலையம் மாதிரி, இன்டர்நேஷ்னல் விமான நிலையம் மாதிரி, இன்டர்நேஷ்னல் ரயில்வே ஸ்டேஷன், தொடர்ந்து நிலையம். சுவிஸுக்கு போகிறது, இத்தாலிக்கு போகிறது கூப்பிட்றாங்க, கத்துறாங்க, ஆக்களை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. போகிற ஆக்கள் ட்ரெயின் அந்த டைமுக்கு வெளிக்கிடும், அதுக்காகவே கூப்பிட்டு கொண்டிருக்குறாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. நீங்கள் பிரயாணம் பண்ணுற நீங்கள் இங்கே வரலாம். ட்ரெயினில் பிரயாணம் பண்ண விரும்புகிறார்கள் இங்கே வரலாம். பரிசில் கார்டுலியோன் என்ற இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ சுவிஸுக்கு போகிற ட்ரெயினை கொண்டே காட்ட போகிறோம், கிட்ட கொண்டே காட்டுறோம். சுவிஸுக்கு போகிற ட்ரெயினை பாருங்கள், இது ஃப்ரெஞ்சுக்காரங்களோட ட்ரெயின். அந்த அதில் நிற்கிற ட்ரெயின் தான் சுவிஸுக்கு போகுது. அதில் போட்டுருக்காங்க ஃப்ரான்ஸ் சுவிஸ்ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க அந்த ட்ரெயின் சைட்டில். அது கிட்ட போய் காட்ட முடியாது, என்ன டிக்கெட் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி போட்டு போகிறது, அதால் கிட்ட போய் காட்ட முடியாது. அதனால தான் உங்களுக்கு இதை நான் எடுத்து போடுறேன். கிட்ட போயிட்டு காட்ட முடியாது, உள்ளுக்கு போக முடியாது நாங்கள். அதே பாருங்கள், இத்தாலியில் இன்னொரு ட்ரெயின் ஒன்று வந்திருக்குது பாருங்கள். இத்தாலியில் இந்த ட்ரெயின் வந்திருக்குது. இத்தாலியில் வேலை சிறவாக வந்து எப்படி காண்டு பாருங்கள். இத்தாலியில் வேலை சிறவை டிக்கெட் செக் பண்ணுறவா நிற்கிறா பாருங்க, இப்படியான பொம்பளையோட நிற்கிறான் பாருங்க. இதுதான் இத்தாலியிலேருந்து வந்த ட்ரெயின். இத்தாலியில் பேர் அடிச்சுது பாருங்கள், கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃப்ரான்சியா ரோசா அடிச்சிருக்கு பாருங்கள், இதில் அடிச்சிருக்கு இத்தாலியான்னு. இதுதான் இத்தாலியிலேருந்து வந்த ட்ரெயின். இப்போ வந்து ஜனங்கள் வந்து இறங்கி கொண்டிருக்காங்க, மக்கள் வந்து இறங்கி கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, மேக்ஸிமம் செம்மையாக இருக்குதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதாவது இன்னொரு வீடியோ என்னென்னு சொன்னால், மெட்ரோ, இந்த ஃப்ரான்ஸில் மெட்ரோ இருக்கானே, அந்தந்த மெட்ரோ வந்து எங்கெங்கே எந்தெந்த இடத்துக்கு போகுது, நீங்கள் ஒருவேளை மெட்ரோவில் பயணம் பண்ண விரும்புகிறதா இருந்தால்
பாரிஸுக்கு வந்து பாரிஸில் இருந்து மெட்ரோவில் எந்தெந்த இடங்களுக்கு போகலாம் என்னென்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு காணொலி எடுத்து போடுறேன். அது நிறைய காணொலியும் பிடிக்கும். நான் ஒவ்வொரு காணொலியாக எடுத்து போடுகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரியா? இந்த ஒவ்வொரு மெட்ரோக்குள்ளேயும் ஒவ்வொரு கதை இருக்குது, வரலாறு இருக்குது. அந்த வரலாறுகளை நான் உங்களுக்கு வீடியோவாக காணொலியாக எடுத்து போடுறேன். மக்களே தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். புதிய ஒரு தகவல்கள் பாரிஸில் உள்ள சிறப்புகளை நான் உங்களுக்கு தகவலாக தருகிறேன். ஓகே, வீடியோ எடுத்து போகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்கள் நான் நண்பர். பாய்.